வெல்கம் டு ஜிஏ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இன்னைக்கு சவுத் சென்னை லொகேஷனில் இருக்கிற பள்ளிக்கரணையில் ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். நல்ல அருமையான லொகேஷன். அதாவது வேளச்சேரி தாம்பரம் ரோட்லேருந்து இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா ஒரு 750 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வருது. பள்ளிக்கரணை டிஏவி ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வருங்க இந்த ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி ரேடியல் ரோடு 200 ஃபீட் ரேடியல் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். இந்த சரௌண்டிங்கில் அதாவது இந்த டிஏவி ஸ்கூல் சரௌண்டிங்கில் சின்ன பிளாட் கிடைக்கிறது கஷ்டம்ன்றது பிளாட் தர நிறைய கிளைண்ட்டுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பள்ளிக்கரணையில் கிரவுண்ட் வாட்டர் பெட்டராக இருக்கிற லொகேஷனில் இந்த லொகேஷனாக ஒன்று. இந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ப்ராப்பர்ட்டி தேடினாங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது இந்த வேளச்சேரி தாம்பரம் ரோடு பள்ளிக்கரணைங்க. இதில் 2 hours நீங்கள் வேளச்சேரி சைடு போகும்போது அந்த டிஏவி ஸ்கூலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ணுவீங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ணீங்கன்னா இந்த ரோட்லேருந்து ஒரு 750 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி வரும். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த 200 ஃபீட் ரேடியல் ரோடு வழியாக வரலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது 200 ஃபீட் ரேடியல் ரோடு, பல்லாவரம் டு துறைப்பாக்கம் ரேடியல் ரோடு. ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அடையார் ஆனந்த பவன் இருக்குங்க, அந்த பக்கத்து ரோடு வழியாக உள்ள வந்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த லொகேஷன்லேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். அந்த டிஏவி ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா 600 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். அந்த ரேடியல் ரோடு சைட்லேருந்து வரும்போது டிஏவி ஸ்கூலில் தாண்டி வரணும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது டிஏவி ஸ்கூலு. இந்த லொகேஷனில் ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலு. இந்த ஸ்கூலுக்காகவே இந்த லொகேஷனில் ப்ராப்பர்ட்டி வாங்குற கிளைண்ட்டும் இருக்காங்க. அதனால லொகேஷன் தெரிகிற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த டிஏவி ஸ்கூல் எங்கே வருதுன்னு கூகுள் மேப் பாருங்க. இங்கேருந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் வரும். இந்த கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 17 பிளாட்டுங்க. அதில் வந்து நார்த் ஃபேசிங் பிளாட்டு, சவுத் ஃபேசிங் பிளாட் 2 பக்கம் இருக்கு. நடுவில் ஒரு 24 ஃபீட் ரோடு இருக்கு. இதில் 17 பிளாட்ல 4 பிளாட் ஆல்ரெடி புக்கிங் ஆயிடுச்சு, மீதி பிளாட் இருக்கு. இது வந்து லேட்டஸ்டா அப்ரூவல் வந்த லேஅவுட்டுங்க. இது சிஎம்டி அப்ரூவல் பிளாட், அதே மாதிரி ரேரா அப்ரூவலும் இருக்கு. அதனால புக்கிங் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா சைஸ் வந்து ரொம்ப சின்ன சைஸ், எல்லாராலையும் வாங்கக்கூடிய முடியும். 864 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் சைஸ், மேக்ஸிமம் சைஸ் 1105 ஸ்கொயர் ஃபீட். அதனால சின்ன சைஸ்ல இருக்கிறதுனால மேக்ஸிமம் பீப்புளால வாங்க முடியும். பட்ஜெட் டைட்டா இருக்கிற கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் வாங்கிக்கலாம். இல்ல நீங்க 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 2 பிளாட்டா சேர்ந்து வாங்கிக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 8600 per ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. பிரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். டாக்குமெண்ட் மற்ற விஷயம் தெளிவா இருக்கும். ஒரு வேளச்சேரி தாம்பரம் ரோட்ல இருந்து வித்தின் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு கிளியர் டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது கஷ்டம்ன்றது ப்ராப்பர்ட்டி தர நல்ல கிளைண்ட் புரிஞ்சிருக்கும். இது வந்து நீங்க வீடியோல பாக்குறது இந்த ஏரியாவுடைய வியூங்க. அதாவது இந்த லேஅவுட்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து வீடியோ எடுத்திருக்கேன். நீங்க வீடியோ பார்க்கும்போது தெரியும் ஏரியா அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்றது. நல்லா நீட் அண்ட் காமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு நியர்பையே ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணிட்டு இமீடியட்டா சைட் விசிட் வந்து பாருங்க. இல்ல வேற லொகேஷன்ல நீங்க ப்ராப்பர்ட்டி பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தாலும் கால் பண்ணி சைட் விசிட் வந்து பார்க்கலாங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்.